அந்த காலத்துல தாத்தாவை பாருப்பா, இந்த போட்டோல பாரு எப்படி இருக்க. நான்லாம் ஜிம்முக்கா போனேன், நீ என்னன்னா புரோட்டீன் பவுடரை கலக்கி குடிச்சிட்டு தினம் தினம் ஜிம்முக்கு போய் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஆ? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? அதாவது தாத்தா, அந்த காலத்துல தீபாவளி பொங்கல்னு புடிச்சதை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ கையில எல்லார்கிட்டயும் மொபைல் இருக்கு. ஈஸியா புடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதையும் தாண்டி கிரேவிங்ஸை ஏற்படுத்துற விதமா யூடியூப் ரீல்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல இங்க போய் இது சாப்பிடுங்க, அங்க போய் இது சாப்பிடுங்கன்னு நிறைய ஹிண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அவங்களால கிரேவிங் கண்ட்ரோல் பண்ண முடியாம போய் சாப்பிட்டுறாங்க. புரோட்டீன் டெஃபிஷியன்சிங்கிறது நம்ம இந்தியால ரொம்பவும் அதிகம். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க புரோட்டீன் பவுடர் டெய்லி 1 ஸ்கூப் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் இங்க ஜிம்முக்கு போற நிறைய பேருக்கு புரோட்டீன் நீட் இருக்கும், சமைக்க நேரம் இருக்காது. அவங்க இதை ஒரு ஸ்கூப் டெய்லி எடுக்கும்போது ஒரு 20% புரோட்டீன் கூட ரீச் செய்ய முடியுது. ஜிம்முக்கு போயிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கும் நான் ஒரு விளக்கத்தை சொல்றேன். அந்த காலத்துல உடல் உழைப்புங்கிறது ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. உடல் உழைப்பு ரொம்பவும் கம்மியாயிடுச்சு. நிறைய பேர் 8ல இருந்து 12 மணி நேரம் உட்காந்தே வேலை செய்யறாங்க, இல்ல ஒரே ஆக்டிவிட்டிஸை திரும்ப திரும்ப செய்யறாங்க. இதனாலேயே 20-25 வயசுலயே நிறைய பேருக்கு பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை தவிர்க்கிறதுக்கு தான் ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு நாங்க எல்லாரும் வாரத்துக்கு ஒரு 5 நாள்ல இருந்து 6 நாள் வரைக்கும் ஜிம்முக்கு போறோம். பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறதுல எனக்கு எந்த இதுவும் இல்லை. நல்லபடியா ஆரோக்கியமா இருந்தா இந்த தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா.